ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 30 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி வந்துட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பாதி சிலபஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பாதி ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ இது வந்துட்டு 30 டேஸ் ஸ்டடி பிளான் ஆர் ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏப்ரல் 16 நாளையிலேருந்து வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் நானும் வந்துட்டு ஒர்க் போயிட்டே கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ் இலக்கணம் நியூ டு ஓல்டு வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அண்ட் மேக்ஸுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா AIMTNோட 1 hour கிளாஸு. ஸோ அவங்க வந்துட்டு மேக்ஸுக்கு ஸ்ப்ளிட்டப் பண்ணி தான் போட்டிருக்காங்க. 1 hour வந்துட்டு ஒரு வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ பதிவு டெய்லியும் கண்டிப்பாக மேக்ஸுக்கு வந்துட்டு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இலக்கணம் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு நிறைய புக் சோர்சஸ் இருக்குது. அண்ட் 6th to 10th வரைக்கும் ஆர் 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் இலக்கணம் கவர் பண்ணோம் அப்படின்னாலே போதும். அண்ட் டெய்லி 1 கொஷின் பேப்பர் வந்துட்டு சால்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் GS பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் லெசன், இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய டாபிக் மட்டும், அதுவும் மார்க்ஸ் வந்துட்டு ஹையஸ்ட்டு எது வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோப் கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக்லேருந்து லோயஸ்ட் கிரேடு வரைக்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் சயின்ஸ் வந்துட்டு டெய்லி ஒரு லெசன் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க நோட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு அண்டு டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது ஆல்ரெடி வழக்கமாக இருக்கிறது தான். ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண நமக்கு வந்துட்டு இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஒரு 30 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இதில் வந்துட்டு டார்கெட்டாக ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். ஸோ எப்படி ஃபாலோ பண்ணலாம், எதுக்கு வந்துட்டு ஹையஸ்ட்டு ஸ்கோரு, எதுலேருந்து எது வரைக்கும் வந்துட்டு ஸ்கோரு, எந்த டாப்பிக்கு வந்துட்டு ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, எந்த டாபிக் வந்துட்டு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வந்துட்டு பிளான் பண்ணி எழுதியே வச்சுருக்கேன். ஸோ தமிழ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எதுலேருந்து எதுக்கு வந்துட்டு ஸ்கோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் எது படிக்கலாம் அப்படிங்கிறதையும் ப்ரிப்பேர் பண்ணி நான் நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு. இந்த டைம் GS பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாலிட்டி அப்படிங்கிறது பாலிட்டி அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு, அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக் வந்துட்டு பண்ணலாம். அண்ட் ஹையர் கிளாஸஸ்லேருந்து லோயர் கிரேடு வந்துட்டு போகலாம். ஏன்னா ஹையர் கிளாஸஸில் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். லோயர் கிரேடு வர நமக்கு கண்டென்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். டைமும் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்துட்டு சேவ் ஆகும். அப்படிங்கிறதுனால ஹையஸ்ட் கிளாஸ்லேருந்து லோயஸ்ட் கிளாஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய லெசன், இந்த லெசன் வந்துட்டு ஒமிட் பண்ணவே கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டாபிக் மட்டும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ப்ளஸ் அதை எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஷின்ஸாகவும் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் ஆர் 20 கொஷின்ஸ் உங்களுக்கு தொகுத்து கொடுக்கலாம், வீடியோவாக அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். நான் என்னைக்கு டெய்லியும் என்னென்ன படிக்கிறேன் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணிடுறேன். கம்யூனிட்டி டேப்லேயும் வந்துட்டு இது படிக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணிடலாம், சேர்ந்து படிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், நீங்களும் உட்காந்து படிங்க இந்த டைமில் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி ஓகே இந்த டாபிக் இன்றைக்கி படிக்கலாம், இந்த டாபிக் இன்றைக்கி படிக்கலாம் அண்ட் இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணலாம். ஸோ அப்டேட் பண்ணோம்னா ஓகே இது வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டே வந்துட்டு இதை கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் நமக்குள்ளே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு படித்து தெரியறதில்ல, தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கிறது தான் இலக்கணம். ஸோ அதனால் வந்துட்டு இலக்கணம்க்கு வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொடுங்க. அண்டு அடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் அப்படியே மெதுவாக கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் இதை தான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.